வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா அவனே குடிச்சிட்டு படுத்துட்டாங்களே எங்கேயோ. மகனே, என்னப்பா நீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டு போல, அப்பாக்கெல்லாம் இருக்கா இல்லையா? அப்படிலாம் இல்லப்பா, உனக்கு சேர்த்தா வாங்கிட்டு வா, 2 பேர் சேர்ந்து ஒரு ஐயா வை உட்காரு. என்னப்பா சைடிஷே இல்லாம அடிக்கும், அப்பனே மிஞ்சிட்டானே. அம்மா முதல்ல நம்ம சர்ச்சுக்கு இந்த குடும்பம் வந்து 2 நாள் ஆச்சு. சரி, என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். யாராவது வீட்டுல இருக்கீங்களா? இல்ல தம்பி, ஏதோ கடன்காரன் தான் வந்திருக்கான்னு நினைக்கேன். கடன்காரனா இருந்தா அப்பனுக்கு இன்னைக்கு தேவசம் சொல்லிட்டு அப்படியே ஓடிடு, நீயும் ஒரு பக்கமா ஓடி போயிரு. ஓ பாக்க நம்ம அப்பாவை பார்க்கணும்பா. பார்க்க வக்கீல் மாதிரியே இருக்கான். அப்பா எங்கேயும் போய் குடிச்சு போட்டு என் சண்டைகிட்டே போட்டான்னு தெரியல. அப்பா அவங்களை பார்க்க யாரும் வக்கீல் வந்திருக்கான்பா. என்ன பார்க்க வக்கீல் வந்திருக்கானா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி, அது எவன் உள்ள வர சொல்லி பார்ப்போம். சரி, உள்ள வாங்க. என்னங்க இது மட்ட பகல்ல அப்பனும் மகன் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், இது வக்கீல் இல்லடா. சரி, போங்க, ஒரு கட்டிங் போடலாம். ஏய், அவர் பாஸ்டர் அவன். ஏன் பாஸ்டர்னா கட்டிங் அடிக்க கூடாதா என்ன? தம்பி எப்படி பேசாதீங்கப்பா, பைபிள்ல குடிக்கிறது தவறுன்னு போட்டிருக்கு. சும்மா இல்லையா, நல்லா கட்டிங் போட்டா 4 பாஸ்டருக்கு சமம். வெளியே போய் அம்மால ஆண்டவரோட பிள்ளைங்க இப்படி பேசக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு யாரா மெண்டலை கொண்டு வந்து உள்ள விட்டிய? வெளியே எடுத்து சிக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் பசங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி.